ஃபைனலி ஸ்கூலோட எண்டுக்கு வந்தாச்சு. 2-3 மாசம் ரெஸ்ட் எடுத்துட்டு நமக்கு பிடிச்ச ஒரு காலேஜ், நமக்கு பிடிச்ச ஒரு டிகிரின்னு லைஃபை ஃபன் அண்ட் ஹாப்பியா லீட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. பட் பிஃபோர் தட், நீங்க இந்த சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, நான் சுதர்ஷன், காலேஜ் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட். என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் செக் அவுட் பண்ணி பாருங்க. நீங்க ஸ்பெண்ட் பண்ற டைமுக்கு கண்டிப்பா வேல்யூபிளா தான் இருக்கும். அண்ட் நீங்க காலேஜ் முடிக்கிறதுக்குள்ள டாப் 1% ஸ்டூடெண்ட் ஆகிறதுக்கு நான் கேரண்டி. லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. நீங்க காலேஜ்குள்ள என்டர் ஆன ஃபர்ஸ்ட் வீக் உங்களுக்கு எப்படி போகுதுன்றதே தெரியாது. பிகாஸ் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம், நியூ கேம்பஸ், நியூ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரொஃபசர்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் இருக்கும். எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கே டைம் பத்தலன்னு தோணும். பட் டேஸ் பாஸ் ஆக ஆக நீங்க எப்படி கம்யூனிகேட் பண்றீங்கன்றத பொறுத்து தான் உங்களுக்கு எந்த மாதிரி சர்க்கிள் அமைகிறதுன்றதும் இருக்கு. ப்ரொஃபசர்ஸ் உங்களை எப்படி பாக்குறாங்கன்றதும் அமையும். அண்ட் த்ரூ அவுட் த காலேஜ் நீங்க வெவ்வேறு ஸ்கில்ஸை அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு ஃபவுண்டேஷனா அமையக்கூடியது இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸா தான் இருக்கும். ஃபர்தர் மோர், நீங்க ஃபைனல் இயர்ல பிளேஸ்மெண்ட் வாங்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போறதும் இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தான். ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை எவ்வளவு உங்களால இனிஷியல் ஸ்டேஜ்லயே லேர்ன் பண்ண முடியுமோ அவ்வளோ இனிஷியலாவே லேர்ன் பண்ணிருங்க. அது உங்களுக்கு கண்டிப்பா லைஃப்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க காலேஜ் லைஃப்குள்ள என்டர் ஆயிட்டீங்கனாலே ரெஸ்யூம், ஃபார்மேட், லெட்டர், பிரசன்டேஷன், இந்த மாதிரி ஏதோ ஒரு பர்பஸுக்காக எம்எஸ் ஆஃபீஸ் யூஸ் பண்ணாத நாளே இருக்காது. டெய்லி ஏதோ ஒரு பர்பஸுக்காக நீங்க எம்எஸ் ஆஃபீஸ் யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க. ஸோ காலேஜுக்கு போறதுக்கு முன்னாடியே ஆர் காலேஜ்ல இப்போ நீங்க எந்த இயரா இருந்தாலும் எம்எஸ் ஆஃபீஸை லேர்ன் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே உங்க லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அட்வான்ஸ்டா இல்லைனாலும் பேசிக்ஸ் ஆச்சு என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிகாஸ் இது உங்க காலேஜ் லைஃப்ல மட்டும் இல்ல, நீங்க பிளேஸ்மெண்ட் வாங்கி ஏதோ ஒரு கம்பெனில வேலை பார்த்தாலும் அங்கேயும் உங்களுக்கு இது எல்லாமே தேவைப்படும். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் ஒரு சேயிங் இருக்கு. நீங்க யாரு என்ன பேச போறீங்கன்றதுக்கு முன்னாடியே உங்களுடைய அவுட்ஃபிட் உங்களோட பர்சனாலிட்டியை ரிவீல் பண்ணிடும். ஸோ நோ மேட்டர் ஹவ் யூ ட்ரெஸ்ட் பிஃபோர், பட் இனிமே ப்ரொஃபஷனலா ட்ரெஸ் பண்ணுங்க. அது மேபி காலேஜ்ல ஒரு ரெகுலர் டேவா இருக்கலாம், இல்ல கல்ச்சுரல்ஸா இருக்கலாம். பட் காலேஜின் வந்துட்டா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல என்னைக்குமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. நீங்க ஒரு பொண்ணா இருந்தாலும் சரி, பையனா இருந்தாலும் சரி, உங்களுடைய வார்ட்ரோப்ல ஒரு ஒயிட் அண்ட் பிளாக் ஷர்ட் கண்டிப்பா வச்சுக்கோங்க. ரிமெம்பர், உங்களுடைய அவுட்ஃபிட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பேசும். ஸோ அவுட்ஃபிட்ஸ்ல காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. You are the average of 5 people you surround with. அப்படி நான் சொல்லல, இந்த புக் ஆத்தரோட மென்டார் ஜிம் ரான் சொல்றாரு. உங்க காலேஜோட இனிஷியல் டேஸ்லயே நீங்க எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருந்தும் ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு உங்களோட இனிஷியல் டேஸ்ல உங்களுக்கு கண்டிப்பா தெரியாது. காலேஜ் லைஃப் எண்டுக்கு வரும்போது இதை நம்ம பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்ற ஒரு ரெக்ரெட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன் நெட்வொர்க்கிங் இம்பார்ட்டன்ட் சொல்றேன்னா, எல்லா சைட்ல இருந்தும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ஹையர் ஆகும். ஸோ நெவர் மிஸ் நெட்வொர்க்கிங். உங்க காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல நீங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்றதுக்கு நானே டெடிகேட்டடா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. அப்பதான் எனக்கு வியூஸ் கூடும். ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருந்தாலும் உங்களை தனித்துவமா எடுத்து காட்ட போறது உங்களுடைய யூனிக் ஸ்கில்லா தான் இருக்கும். அது மேபி போட்டோகிராஃபியா இருக்கலாம், வீடியோ எடிட்டிங்கா இருக்கலாம், ஃபேஷன் டிசைனிங்கா இருக்கலாம், ஆர் இந்த கண்டென்ட் கிரியேஷனா கூட இருக்கலாம். உங்க காலேஜில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் யூஸ் பண்ணி இந்த ஸ்கில்ல மாஸ்டராக ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் இந்த ஸ்கில் தான் உங்களுக்கு ரெவென்யூ ஜென்ரேட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ஸ்கில்ல நீங்க மாஸ்டர் ஆகிறதுக்கு ட்ரை பண்றதுக்கு முன்னாடி சொன்ன ஸ்கில்ஸை டெவலப் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ நீங்களும் உங்களுடைய கம்யூனிகேஷன், நெட்வொர்க்கிங் ஸ்கில்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற ஃபார்மை fill up பண்ணுங்க. I will add you in my personal WhatsApp group where you can find growth minded people. இவங்கள மாதிரி நீங்களும் உங்க ட்ரீமை சேஸ் பண்ணி ஓட ஆரம்பிச்சிருவீங்க. Until then, see you in the next video. This is Sivarshan signing off.